ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் தாறுமாறா வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, தமிழ்நாடு காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் கேரளா வனப்பகுதிக்கு பக்கத்துல உயிருக்கு இக்கட்டான சூழ்நிலையில வந்து ரோட்ல விழுகிறாருங்க. கேரளா போலீஸ்காரங்க இவரை ரெஸ்கியூ பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. இந்த வாக்கி டாக்கில மேலும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த காட்டுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறதாகவும் கால்ல அடிபட்டு இருக்கிறதுனால சுத்தமா என்னால நகர முடியல, தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. சரி, அவரை ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சார்ந்த ஒரு 3 போலீஸ்காரங்க அந்த இன்டெப்தான பேய் காட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. என்னதான் இருந்தாலும் இது தமிழ்நாடு போலீஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க எந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறாங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு போனை போட்டு, இந்த மாதிரி உங்க ஆளுங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறதுக்காக கேரளா போலீஸ் நாங்க உள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, தமிழ்நாடு போலீஸ்காரங்க யாரை கேட்டு சார் உள்ள வந்தீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ட்விஸ்ட வைக்கிறாங்க. அதை கேட்டு உள்ள போன 3 கேரளா போலீஸ்காரங்களும் மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வெள்ளக்காரங்க காலகட்டத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு வெள்ளக்காரி தன்னை விட வயசுல சின்ன பையனான ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு வெள்ளக்காரனை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறா. ஆனா அந்த ஜேம்ஸுக்கு அந்த வெள்ளக்காரிய பிடிக்கல, வேற ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிருது. இதனால கடுப்பான அந்த வெள்ளக்காரி அந்த ஜேம்ஸையும் அந்த ஜேம்ஸோடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் ஆளுங்களையெல்லாம் வச்சு அடிச்சு சாக்குல கட்டி ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள போகும்போதே கூட இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் லைட்டா அள்ளு கிளம்ப ஆரம்பிக்குது. வனப்பகுதி இரவு நேரம் விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அதை தொடர்ந்து அந்த வெள்ளக்காரியோட பேச்சை கேட்டு ஆளுங்களும் பின்னாடியே போறாங்க. ஒரு இடத்துல சாக்கால கட்டப்பட்ட இவங்க 2 பேர்த்தோட உடலும் வைக்கப்படுது. அப்ப இந்த வெள்ளக்காரி சொல்றா, சாகும்போது கூட இவங்க 2 பேரும் ஒன்னா சாகக்கூடாது, அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஜேம்ஸோட காதலி இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய புதக்குழிக்குள்ள போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜேம்ஸை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஜேம்ஸ் பயவுல இந்த சாக்கு மூட்டையை அவுத்துட்டு அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிட்டான். இந்த வெள்ளக்காரி கூட வந்த ஆளுங்க கிட்ட எல்லாம் அவன் எங்க போனான்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல ஆளுங்கெல்லாம் ஒரு திசையில தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஜேம்ஸ் அப்படின்றவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். இந்த வெள்ளக்காரி அப்படியே அன்பா, ஜேம்ஸ் எங்க போன ஜேம்ஸ், திரும்ப வந்துரு ஜேம்ஸ், உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் ஜேம்ஸ், பழையபடி எனக்கு ஒரு முத்தம் கொடு ஜேம்ஸ் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ஜேம்ஸ் முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த வெள்ளக்காரிக்கு ஒரே குஷியாயிருதுங்க. ஆனா இந்த ஜேம்ஸ் வெள்ளக்காரி கூட சேர்றதுக்காக வரலங்க. அங்க கடந்த குச்சி எடுத்துட்டு வந்து வெள்ளக்காரியோட வயிற்றுலயே ஒரு குத்து குத்திட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிடுறான். வயிற்றுல குத்துன அந்த குச்சிய வெள்ளக்காரி கோவத்தோட அப்படியே வெடுக்குன்னு புடுங்குறா. அங்கதான் இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இந்த சம்பவம் எல்லாமே ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அங்க கட் பண்ணா பகல் நேரத்துல இந்த காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு புதக்குழிக்குள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் மூழ்கி போற நிலைமையில இருந்திருக்காருங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த புதக்குழியை விட்டு இவர் வெளியில வந்துட்டாரு. அந்த காட்டை விட்டு வெளியில ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கிற இன்னொரு போலீஸ் ஆபீசர் அதே காட்டுக்குள்ள நெப்பு நேதானம் இல்லாம சுத்திட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. காக்கி சட்டை போட்ட வயசானவரு அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மரத்துல சுருள் வடிவுல அந்த மரத்துல காயத்தை ஏற்படுத்திட்டு இருக்காருங்க. அதாவது ஒரு டிராயிங் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. அதே காட்டுக்குள்ள டீனேஜ் பசங்க கொஞ்சம் பேரு வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட கையில வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி இருக்குதுங்க. ஒரு மிருகத்தை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு அந்த அனிமல் வருதுங்க. இவங்க ஒளிஞ்சிருந்து ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த அனிமல் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருது. கூட இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் பயங்கரமா திட்டுறானுங்க, ஒரு அரிய வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு ஆபத்து தான் பக்கத்துல வர மாதிரி ஃபீல் பண்றாங்க. பயந்து போன இந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம கன்னை ட்ரிகர் பண்ணிடுறா. பார்த்தா அந்த இடத்துல ஓடி வந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதக்குழிக்குள்ள இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் தப்பிச்சு வந்தாரே, அவரு தாங்க. அவரு மேல புல்லட் பட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவருடைய ரத்தம் தரையில பட்ட உடனே இந்த காடே கருப்பா மாற ஆரம்பிக்குது. விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இது எல்லாம் கேட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்க மிரண்டு போயிடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வெள்ளக்காரிய பார்த்துமே, அந்த வெள்ளக்காரியோட குரல் எல்லாம் காட்டுக்குள்ள கேட்க ஆரம்பிக்குதுங்க. பட்டுன்னு எல்லாமே நார்மலாக ஆரம்பிக்குதுங்க. இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கிற போலீஸ் ஆபீசர் அசுர வேகத்துல அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு ஆனந்த். ஹாஸ்பிட்டல்ல பட்டுன்னு கண்முழிக்கிறாருங்க. உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்குது. இதெல்லாம் ஹீரோக்கு ஷார்ட் டைம்ல வந்த கனவு மாதிரி தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட பிரெக்னென்ட்டான மனைவியை செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காருங்க. டாக்டர் உள்ள வர சொன்னதுனால எழுந்திருச்சு இவர் உள்ள போறாருங்க. டாக்டர் சொல்றாங்க, உங்க மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தாயும் சேயும் நலமா இருக்கிறாங்க,
கூடி சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு. கரெக்டா ஒரு வாரமோ இல்ல 10 நாளோ நம்ம ஹீரோக்கு குழந்தை பிறக்க போகுதுங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல டியூட்டியை போட்டு விட்டாங்க. ஹீரோ இந்த சூழல்ல மனைவியை விட்டுட்டு டிராவல் பண்ணி போக வேண்டியதா இருக்குது. டிபார்ட்மெண்ட்ல போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு மெடிக்கல் லீவை போட்டுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு ஆளுங்களா இருக்காங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க போய் நிம்மதியா உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. சரின்னு ஹீரோவும் பேக் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சு அந்த பர்டிகுலர் ஊர்ல போய் இறங்குறாருங்க. அங்கிருந்து இவர் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பெருசா போக்குவரத்து வசதி இல்ல போலங்க. ஆட்டோவோ ஜீப்போ வரும், அதுலதான் ஏறி போகணும். இவர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து வீட்ல இருந்து ஹீரோக்கு ஒரு போன் கால் வரும். இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உன்னோட மனைவிக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, அதனால உடனடியா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பதறாருங்க. ஆனா போன்ல பேசுறவங்க இல்ல நீ டியூட்டில ஜாயின் பண்ணு, நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து ஜீப் வருது. சரி அந்த ஜீப்ல போய் உட்காரலான்னு ஃப்ரண்ட் சீட்டுக்கு போனா உள்ளூர்கார ஒருத்தன், யாரா நீ பின்னாடி போய் உட்கார்றப்பட அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறான். ஹீரோ எதுவுமே பேசல, சைலண்டா பின்னாடி போய் உட்கார்றாருங்க. தன்னோட மனைவிக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கும் கால் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா கால் போகவே போகாதுங்க. ஆப்போசிட்ல ஒரு அப்பாவும் மகளும் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த அப்பா கேட்பாரு, என்ன சார் நெட்வொர்க் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த ஏரியால பிஎஸ்என்எல் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ரொம்ப எமர்ஜென்சினா என்னோட மொபைல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அந்த முன்னாடி சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவனும் டிரைவரும் பாத்தீங்கன்னா உன்னோட வைஃப் நம்பரை அவன் கரெக்ட் பண்றதுக்காக தான் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வருதுங்க. இந்த அப்பாவும் சங்கடப்படுறாருங்க. உடனே நம்ம ஹீரோ போனை வாங்கி தன்னோட மனைவிக்கு போன் அடிக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு ஆள் தான் எடுக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகுறாருங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவர் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு முன்னாடி இருக்கிறவனுங்க மறுபடியும் நெகட்டிவா பேசுறானுங்க. பெண் குழந்தைங்களை எல்லாம் பெத்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் எவனையோருத்தனை இழுத்துட்டு ஓடிடுவாளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஆனா எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணாம சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே இந்த ஜீப் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு அந்த ஜீப் முன்னாடி என்னவோ வந்து விழுந்த மாதிரி இருக்குது. என்னத்தரா இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி வந்து பார்த்தா ஒரு போலீஸ் ஆபீசர் உயிருக்கு ஆபத்தான நிலையில கீழே கிடக்குறாருங்க. அவர் கிட்டேயே ஒரு வாக்கி டாக்கியும் இருக்குது. உடனடியா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, இந்த ஜீப் ஓட்டிட்டு வந்தவனும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தவனும் அடிபட்டு இருக்கிறது ஒரு போலீஸ்காரன், எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படிங்கும் போது, டேய் நானே போலீஸ் தாண்டா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டு அவனுங்க எல்லாம் மறந்து போயிடுறானுங்க. போலீஸ்காரன்னு தெரியாம இவ்வளவு பேச்சு பேசிட்டமே அப்படின்ட்டு முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தவன, இந்த வழியா எதுனா ஆட்டோ வந்ததுன்னா அதுல ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசரை கூப்பிட்டுட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தன்னோட மனைவிக்கு கால் பண்றதுக்கு முயற்சி செய்வாரு. லைன் கிடைக்காது. ஆனா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் ரிசீவ் ஆகும். ஓபன் பண்ணி பார்த்தா குழந்தையோட போட்டோங்க. அதை பார்த்ததும் இவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. அந்த இடத்துக்கு அசோக் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் வருவாருங்க. நம்ம ஹீரோ புதுசா ஜாயின் பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு இல்லையா, அந்த ஆபீசர் கிட்ட இவர் இன்ட்ரோ ஆயிக்குவாருங்க. அது மட்டும் இல்லாம அடிபட்டு இருந்த அந்த போலீஸ் ஆபீசரோட வேலெட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். அதை அந்த ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ண அந்த வேலெட்டுக்குள்ள ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டுல பீட்டர் ஜான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அடிபட்டவர் தமிழ்நாடு சார்ந்த ஒரு போலீஸ் ஆபீசருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டு ஃபேமிலி ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்புறம் இந்த ஜீப் காரனை உடனே விட்டுறாதீங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் நம்ம ஹீரோவை பத்தி பேசும்போது தான் சில விஷயங்கள் தெரிய வருதுங்க. நம்ம ஹீரோட அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் தாங்க. ஆனா இது வரைக்கும் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது. அதற்கான காரணம் என்னன்னா, ஹீரோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாரு. ஹீரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோட அம்மா மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களும் இறந்து போயிட்டாங்க. தனியாளா தான் இவர் வளர ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. இவருக்கு ஒரு பொண்ணு பிடிச்சு போகுது. ஆனா அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு நம்ம ஹீரோவோடைய வேலை பிடிக்கல. அதனால பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரன்னிங் மேரேஜ் பண்ணிட்டாங்க. மாமனார் மாமியாரோட சப்போர்ட்டும் இல்ல. இவங்க தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆப்போசிட்ல இருக்கிற ஆபீசர் சொல்றாரு, அதான் குழந்தை பிறந்துருச்சுல, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த அசோக்குக்கு ஒரு போன் கால் வருதுங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் பேட்ரோலிங்ல ஈடுபட்டு இருக்கும்போது டீனேஜ் பசங்க பொண்ணுங்க அடங்கிய ஒரு குரூப்புங்க அந்த இடத்துல போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரெஜி அப்படின்ற போலீஸ் ஆபீசர் அவங்களை எல்லாம் நிக்க வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ரெஜின்ற போலீஸ் ஆபீசர் ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஆளுங்க, கோவக்காரரும் கூட. அந்த பசங்களை ஏதாவது பண்ணி பிரச்சனையா இருப்போது சார், நீங்க உடனடியா வாங்க அப்படின்னு சொல்ல, இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த அசோக் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டுக்கு வராரு. இந்த ரெஜின்ற போலீஸ் ஆபீசர் இந்த டீனேஜ் பசங்களை எல்லாம் நிக்க வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பாருங்க. அதுல ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பா. அவ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத இந்த ரெஜி புரிஞ்சுக்கிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருப்பாருங்க. அவன் அந்த பொண்ணு லைட்டா மொபைலை திருப்பின உடனே அந்த பையனை போட்டு இவர் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. மறுபடியும் அந்த பொண்ணு வீடியோ ஆன் பண்ண உடனே அந்த பொண்ணு ஒரு மிரட்டிடுவாருங்க. அந்த பொண்ணு பயந்து போயிருவா. அந்த பையனும் பாத்தீங்கன்னா திருப்பி ரெஜி அடிச்சிடறான். கடுப்பான ரெஜி பாத்தீங்கன்னா அந்த பையனை துரத்திக்கிட்டே காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடறாருங்க. அங்க நின்னுட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர் தயவு செஞ்சு காட்டுக்குள்ள எல்லாம் போகாதீங்க சார், ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாரு. ஆனா ரெஜி பாத்தீங்கன்னா அந்த பையனை துரத்திக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடிடுறாரு. அந்த பையன் ஒரு இடத்துல தடுமாறி விழுந்துடுறான். அந்த பையனை போட்டு ரெஜி அடி நடிக்கிறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக்கா வராங்க. அந்த இடத்துக்கு அசோக் அப்படின்ற போலீஸ் ஆபீசரும் நம்ம ஹீரோவும் வராங்க. இந்த ரெஜியை
பிடிச்சி அசோக் திட்டுறாரு. உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தா இப்படிதான் பசங்களை எல்லாம் மிரட்டிட்டு திரிவியா? ஃபாரஸ்ட் போலீஸ்காரங்க எல்லாம் இதுல இன்வால்வ் ஆனா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கிரைம் சீனை பாக்குறதுக்காக போறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல புதக்குழிக்குள்ள இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் எழுந்து ஓடி வந்த மாதிரி நம்ம பார்த்தோம்லையா, அந்த நபரோட டெட் பாடி தான் கைஸ் அங்க கிடக்குது. ஹீரோ சொல்றாரு பாடியை பார்த்தா போலீஸ்காரன் பாடி மாதிரியே தெரியல அப்படின்ட்டு. ஆனா இந்த ரெஜின்றவர் என்ன சொல்றாருன்னா, பெருமலை ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ்காரனோட பாடி தான் இது, அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, உயர் அதிகாரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களோட நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஏஎஸ்ஐ நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் நம்பர் கொடுக்குறாருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணா லைன் போக மாட்டேது. நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வர சொல்லி க்ளூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துறாரு. இங்க கட் பண்ணா இந்த அடர்ந்த வனப்பகுதியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. காட்டுக்குள்ள ஸ்டீஃபன் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு போலீஸ் ஆபீசர். அவருடைய கால்ல பலமா அடிபட்டு இருக்குது. அவரால ஒரு அடி கூட நகர முடியல, வலி தாங்க முடியாம துடிக்கிறாரு. அதே சமயம் அவர் கூட வந்த முத்துவேல் அப்படின்ற போலீஸ் ஆபீசரையும் பீட்டர் அப்படின்ற போலீஸ் ஆபீசரோட பேரையும் சொல்லி கத்துறாரு, எங்க போனீங்க எங்க போனீங்கன்னு. பீட்டர் அப்படின்ற போலீஸ் ஆபீசரை தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்களே. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அசோக், ரெஜி இவங்க எல்லாரும் ஜீப்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த வாக்கி டாக்கில பாத்தீங்கன்னா சிக்னல் வர ஆரம்பிக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அசோக் தான் எடுத்து ஆன்சர் பண்றாருங்க. அந்த வாக்கி டாக்கில இந்த ஸ்டீஃபன் ஜார்ஜ் தான் பேசுறாரு. ஆப்போசிட்ல யாராவது இருக்கீங்களா, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, நாங்க கேரளா போலீஸ், நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, ஸ்டீஃபன் ஜார்ஜ் சொல்றாரு, நான் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு போலீஸ் ஆபீசர், நாங்க கைதியை பிடிக்கிறதுக்காக குரூப்பா இந்த காட்டுக்குள்ள வந்தோம், வந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டோம், காட்டுக்குள்ள இருந்து எங்களால வெளியில வர முடியல, என்னுடைய கால்ல பலமா அடிபட்டு இருக்கிறதுனால என்னால ஒரு அடி கூட நகர முடியல, தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேரளாவோட ஜுடிஷியல் கிடையாது, அதனால இந்த அசோக் மற்றும் ரெஜி யாருமே பாத்தீங்கன்னா உதவி செய்யறதுக்கு ரெடியா இல்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகி தலைவலி பிடிச்ச வேலையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஒதுங்க தான் பாக்குறாங்க. அப்ப யூரின் போறதுக்காக இவங்க ஜீப்பை நிப்பாட்டுறாங்க. தொடர்ந்து அந்த வாக்கி டாக்கில கம்யூனிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார், எனக்கு குழந்தை பிறக்க போகுது, நீங்க மனசு வச்சா மட்டும்தான் என்னால என் குழந்தைய போய் பார்க்க முடியும், இல்லாட்டி இந்த காட்டுக்குள்ளேயே நான் சிக்கி செத்துருவேன், தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார் அப்படின்னு கெஞ்சுறாரு. இது நம்ம ஹீரோக்கு எமோஷனலா ரொம்ப டச் ஆகுதுங்க. ஏன்னா ஹீரோக்கும் இப்பதான் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தையோட முகத்தை கூட வாட்ஸ்அப்ல தான் பார்த்தாரே தவிர இன்னுமே நேர்ல பார்க்கல. அதனால ஸ்டீஃபன் ஜார்ஜோடைய ஃபீலிங்கை இவரால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அசோக்ன்ற போலீஸ் ஆபீசர் கிட்டயும் ரெஜின்ற போலீஸ் ஆபீசர் கிட்டயும் நம்ம உதவி செய்யலாம் சார், 1000 ஃபார்மாலிட்டிஸ் இருந்தாலும் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார், ஹெல்ப் பண்ணலாமே சார் அப்படின்னு சொல்ல, இந்த ரெஜின்றவர் மட்டும் ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. ஆக்சுவலா இந்த ரெஜி இந்த லோக்கல் ஏரியாவை சார்ந்தவர் தான். ஆனா அவருக்கே இந்த காட்டை பத்தி முழுசா தெரியாது. காட்டுக்குள்ள போய் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கும் போது, என்ன சார் பயப்படுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ரெஜியோட ஈகோ டச் பண்றாரு. பயமா எனக்கா அப்படின்ற மாதிரி ரெஜி சொல்றாரு. உடனே இவங்க 3 பேரும் காட்டுக்குள்ள போய் அவரை காப்பாத்தலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழ்நாட்டை சார்ந்த போலீஸ்காரங்க எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டினாங்க அப்படின்ற கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 4 கைதிகளை கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்காக ஒரு பெரிய வண்டியில போலீஸ்காரங்க இந்த கைதிகளை கூப்பிட்டுட்டு இந்த காட்டு வழியில வந்திருக்காங்க. வர வழியில பாத்தீங்கன்னா இந்த கைதிங்க ஒருத்தருக்கு ஒருத்தன் சிக்னலை கொடுத்துட்டு சரியான ஒரு இடம் வரும்போது போலீஸ் ஆபீசரோட பாதுகாப்புக்கு வச்சிருந்த கன்னை கையில எடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறான். உடனே ஸ்டீஃபன் ஜார்ஜ் அவர் கையில இருக்கக்கூடிய கன்னை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஆனா அந்த கைதிங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு போலீஸ் ஆபீசரோடைய ஷோல்டர்லயே ஷூட் பண்றான். ஒழுங்கா எங்களை வெளியில விடல, ஒருத்தன் உசுரோட போக மாட்டீங்க அப்படின்னு மிரட்டி அந்த 4 கைதிகளுமே அந்த போலீஸ் வண்டியில இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுறானுங்க. தப்பிச்சு ஓடினா விட்டுற முடியுமா? உடனே இந்த போலீஸ்காரங்களும் அந்த கைதிகளை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா இவங்க இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஸ்டீஃபன் ஜார்ஜோட தலைமையில போலீஸ்காரங்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் எதையோன பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரை கழுத்துல இறுக்கி அங்க இருக்கக்கூடிய மரத்துல தொங்க விட்டுருக்கானுங்க அந்த கைதிங்க. அடர்ந்த வனப்பகுதியாவும் இருக்குது, அதே சமயம் அந்த கைதிகளும் கொஞ்சம் டேஞ்சரான ஆட்களா இருக்கிறானுங்க. இப்ப ஸ்டீஃபன் ஜார்ஜ் மற்றும் முத்துவேல் என்ற போலீஸ் ஆபீசர் இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த முத்துவேல் கேட்கிறாரு, நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணுமா சார் அப்படின்ட்டு. ஆனா ஸ்டீஃபன் ஜார்ஜ் கேட்காம உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த முத்துவேல் பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குதான், இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் கெட்டது போய் நல்லது நடக்கணும் அப்படின்றதற்காக பிரேயர் பண்ணுவாங்களாம். ஆனா கொஞ்ச நாள்லயே மக்களுக்குள்ள சுயநலம் அப்படின்றது உருவாகி நரபலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நரபலி கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த காடு ரொம்ப டேஞ்சரான ஒரு காடா மாறிடுச்சு. இந்த காட்டுக்குள்ள ரத்தம் சிந்தினாலோ இல்ல அதிக சத்தம் கேட்டாலோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பட் என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றத இவர் சொல்ல கிடையாது. இவங்க அப்படி டீப்பா உள்ள நுழைஞ்சு அந்த கோயிலையும் பாத்துறாங்க. ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு சிலை இருக்குதுங்க. அந்த சிலை பாக்குறதுக்கு காக்கா வடிவில் இருக்குது. இப்ப முத்துவேல் சொல்றாரு, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல சார், நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கும் போது ஸ்டீஃபன் ஜார்ஜ் சொல்றாரு, அந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய கதைங்க இருக்கும், நம்ம கைதிகளை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், அவங்கள பிடிச்சுதான் ஆகணும், போய் அந்த கைதிகளை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஸ்பிளிட் ஆகி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த முத்துவேலை பாத்தீங்கன்னா அந்த கைதிங்க டார்கெட் பண்ணிடுறானுங்க. முத்துவேல் சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு ஸ்டீஃபன் ஜார்ஜ் வந்துடுறாருங்க. அங்க இருக்கிற 2 கைதிங்க கிட்ட ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்க சரண்டர் ஆகிற மாதிரி தெரியல. உடனே ஸ்டீஃபன் ஜார்ஜ் அவரோட கன்னால ஷூட் பண்ணிடுறாரு. புல்லட் பாத்தீங்கன்னா அவனோட ஷோல்டர்ல பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது.
அந்த ரத்தம் தரையில பட்ட உடனே அந்த இடமே கருப்பா மாற ஆரம்பிக்குது. எல்லோருமே என்ன நடக்குதுன்னு தெரியாம மிரண்டு போயிடுறாங்க. பயங்கரமா சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை இவங்க காதுகள்னால கேட்கவே முடியலங்க. மறுபடியும் அந்த இடம் நார்மல் ஆகுதுங்க. அந்த இடத்துல ஸ்டீஃபன் ஜார்ஜ் மட்டும் தான் இருக்கிறாரு. அந்த கைதிகளையும் காணோம், முத்துவேல் அப்படின்ற போலீஸ் ஆபீசரையும் காணோம். இவர் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. யோ முத்துவேல் எங்கயா போன, எங்க யாரையுமே காணோம் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு தேடி ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஓடும் போது எங்கேயோ ஒரு இடத்துல தட்டிக்கு விழறாரு. அப்படிதான் அவர் நகர முடியாம அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு போலங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அசோக் மற்றும் ரெஜி இவங்க 3 பேருமே இந்த ஸ்டீஃபன் ஜார்ஜை காப்பாத்துறதுக்காக காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ரெஜி சொல்றாரு, இன்னும் நம்ம போய் தான் ஆகணுமா, திரும்பி போயிடலாமே சார் அப்படின்ட்டு. அசோக் கேட்கிறாரு, டயர்ட் ஆயிட்டியா நீ, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடர்ந்து இவங்க உள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு, லோக்கல் ஆளுங்க இந்த காட்டை பத்தி என்ன சார் பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அசோக் சொல்றாரு, பலரும் பல கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 1960 தான் முதல் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்டோட ஓனர் தான் ஒரு போர்ச்சுகீசிய லேடி. அந்த லேடி கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிட்டா அப்படின்ட்டு ஃபர்தரா விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்குது. அந்த போர்ச்சுகீசிய லேடிக்கு ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு காதலன் இருந்திருக்கான். ஆனா ஜேம்ஸ் வேற ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்ததுனால, அதாவது அந்த எஸ்டேட்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்ததுனால இந்த போர்ச்சுகீசிய லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஜேம்ஸையும் அந்த ஜேம்ஸோட காதலையும் காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்து போட்டு தள்ளிட்டாங்க. கடைசியில அந்த லேடியும் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஆன்மாக்கள் இந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் சார்ஜ் எடுத்த டைம்ல ஒரு அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடி ஒன்று இந்த காட்டுக்குள்ள கிடைச்சது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு வந்து பார்த்தா அந்த பாடிக்கு தலை இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அதிர்ச்சியா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, தலையில்லாத பாடியை வச்சு இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊருக்காரங்க எல்லாம் அந்த பாடி வேற யாரும் கிடையாது, அந்த ஃபாரினர் லேடி லவ் பண்ணுச்சு இல்லையா ஜேம்ஸ், அவனுடைய பாடி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவனுடைய பாடி இன்னும் மக்காம இருக்குமா என்ன? ஊருக்காரங்க இப்படிதான் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு நாங்க ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு ஒரு மண்டையோடு கிடைச்சது. அது யாருதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அது அந்த ஃபாரினரோடது அப்படின்ற மாதிரி இந்த அசோக் சொல்றாருங்க. இந்த கதையெல்லாம் கேட்கும்போது நம்ம ரெஜிக்கும் சரி ஹீரோக்கும் சரி பக்கு பக்குன்னு தான் இருக்குது. அப்படியே ஃபர்தரா இவங்க 3 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வாக்கி டாக்கில கம்யூனிகேஷன் வர ஆரம்பிக்குது. வந்துட்டீங்களா சார் அப்படின்னு இந்த சார்ஜ் கத்த ஆரம்பிக்கிறாருங்க. சார் எங்க இருக்கிறீங்க, நாங்க கரெக்டா உள்ளதான் வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, நான் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறேன், அந்த மரம் ஃபுல்லா மணி பிளான்ட்டா படர்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்ல, சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு சிலை தெரியுதுங்க. அந்த சிலை காக்கா வடிவில் இருக்குது. இவங்க 3 பேருமே பாக்குறாங்க. முதல்ல இந்த சார்ஜ் பேசும்போது ஒரு கோயிலுக்கு பக்கத்துல தான் சொன்னாரு, சோ நம்ம வந்தாச்சு, அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கில கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்ப இந்த சார்ஜ் சொல்லுவாரு, நான் கிட்ட தான் சார் இருக்கிறேன், கிட்ட தான் இருக்கிறேன் வாங்க அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க மரம் இருக்கு சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெஜி டென்ஷன் ஆயிடுறாரு. காட்டுக்குள்ள மரம் இருக்காம மீரா இருக்கும், கரெக்டா சொல்லியா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஹீரோ சொல்றாரு, அந்த கோயில்ல இருந்து ரைட்டா லெஃப்டா கரெக்டா சொல்லுங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ரைட்ன்றாரு, அதுக்கப்புறம் லெஃப்ட்ன்றாரு. இந்த மாதிரி குழப்பமா ஒரு பேசுறாருங்க. இதுக்கு மேல நம்ம தான் சுத்திக்கிட்டு இருக்கணும், தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போட்டு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போன் பண்ணா அங்க இருக்கக்கூடிய அதிகாரி போனை எடுக்கிறாருங்க. காலையில இருந்து நடந்த விஷயத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க. காலையில ஒருத்தர் ஜீப்ல அடிபட்டு கிடந்தாரு, அவர்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கிடைச்சது. அந்த வாக்கி டாக்கி வழியா சார்ஜ் அப்படின்ற ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றாரு. அவரை காப்பாத்துறதுக்காக நாங்க காட்டுக்குள்ள வந்திருக்கிறோம் சார், இங்க ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயில் கிட்ட நின்னுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, எந்த கோயில் அப்படின்ற மாதிரி கேட்க, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காக்கா சிலை இருக்கும் இல்லையா அந்த கோயில் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, அந்த இடத்துக்கு உங்களை யார் போக சொன்னா அப்படின்னு கேட்கும்போது இவங்க 3 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. என்னையா இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இந்த தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, நீங்க சொல்ற பேர்ல எங்க ஸ்டேஷன்ல யாருமே ஒர்க் பண்ணல, நீங்க ஏதோ ஆள் மாறி போய் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், முதல்ல அந்த காட்டை விட்டு வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாருங்க. என்னடா அவங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தா அவங்க நம்மள திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் யோசனை பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த வாக்கி டாக்கில தொடர்ந்து இந்த ஸ்டீஃபன் ஜார்ஜ் அப்படின்றவர் கம்யூனிகேஷன்ல வராரு. தமிழ்நாடு போலீஸ்காரங்க சொல்றது தான் சரி அப்படின்னா நம்ம காதல கேட்கறது என்ன பொய்யா, வாங்க சார் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் பிரஷர் போடுறாருங்க. இந்த ஸ்டீஃபன் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் கிட்ட நம்ம ஹீரோ தெளிவா கேட்கிறாரு, உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி உங்க ஸ்டேஷன்ல விசாரிச்சா அப்படி யாருமே இல்லன்னு சொல்றாங்களே அப்படிங்கும் போது, சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார் அப்படின்னு இந்த ஸ்டீஃபன் ஜார்ஜ் அப்படின்றவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாருங்க. மறுபடியும் இந்த அசோகன் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் இந்த தமிழ்நாடு போலீஸ்க்கு போன் அடிக்கிறாரு, இந்த விஷயத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பவும் இந்த தமிழ்நாடு போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, காலையில ஸ்டேஷன்ல ஒரு மீட்டிங் இருந்தது, எங்க ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க, சோ எல்லாருமே இங்க இருக்கும்போது எப்படி சார் எங்க ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க காட்டுல மாட்டிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றாரு, சார் வாக்கி டாக்கில அவர் லைன்ல தான் இருக்கிறாரு, தயவு செஞ்சு அவரோட வாய்ஸை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஸ்டீஃபன் ஜார்ஜ் கத்துறாரு, யோ முத்துவேல் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறையா, சீக்கிரம் பேக்கப் அனுப்பி என்னை காப்பாத்துங்கயா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வாய்ஸை கேட்டு தமிழ்நாடு போலீஸ்காரங்க அதிர்ந்து போயிடுறாங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு தாறு மாறான ட்விஸ்ட வைக்கிறாங்க. சார் நீங்க சொல்ற ஸ்டீஃபன் ஜார்ஜ் அப்படின்றவரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தவரு, அவருடைய தலைமையில 4 கைதிகளை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போய் மர்மமான முறையில காணாம போயிட்டாரு, அவரோட டீம்ல என்னுடைய அப்பாவும் இருந்தார் சார், என்னுடைய அப்பா பேரு முத்துவேல் அப்படின்னு சொல்ல, இவங்க
3 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போட்டுருது. 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க எப்படா இப்போ வாக்கி டாக்கில பேச முடியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அவங்க கைதிங்களை துரத்திட்டு போனது, காட்டுக்குள்ள மாட்டினது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நடந்தது கிடையாது, 1994 நடந்தது. இப்ப இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ரொம்ப டேஞ்சரான இடம், அங்க இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர் சொல்றாருங்க. இதை கேட்டதும் ரெஜி பாத்தீங்கன்னா, சார் தயவு செஞ்சு இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம், நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, சார் நம்ம தான் வாய்ஸை கேட்கிறோம்ல சார், அது எப்படி சார் விட்டுட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, ரெஜி பாத்தீங்கன்னா நீங்க வந்தா வாங்க, நான் கிளம்புறேன், எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒன்னும் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரெஜி மட்டும் தனியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அசோகன் மற்றும் நம்ம ஹீரோ மட்டும் அந்த காட்டுக்குள்ள ஜார்ஜை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவர் சொன்ன அங்க அடையாளத்தோட ஒரு மரம் தெரியுதுங்க. அந்த மரம் ஃபுல்லா மணி பிளான்ட்டா இருக்குது. வாக்கி டாக்கில ஏதாவது பேசுங்க சார், ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சார் சார் என் பக்கத்துல கூட ஒரு டெட் பாடி இருக்குது, அந்த பாடியோட பேட்ச் என்னோடைய பேட்ச் மாதிரி இல்ல, கேரளா போலீஸ் மாதிரி இருக்குது, அதுல அசோகன் அப்படின்ற பேர் போட்டிருக்கு சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கூட இருக்கக்கூடிய அசோகனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே இவங்க அந்த மரத்தை சுத்தி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல 2 எலும்பு கூடுங்க இருக்குது. அந்த இடத்துல வாக்கி டாக்கியும் கிடக்குது. ஸ்டில் அந்த கம்யூனிகேஷன் ஆக்டிவா இருக்குதுங்க. சார் நீங்க காட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்றாரு. ஆனா இங்க எலும்பு கூடுங்களா இருக்குது. இத கண்ணால பார்த்த நம்ம ஹீரோக்கும் அசோகனுக்கும் என்ன தோணுதுன்னா, ஆக மொத்தம் இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதுவும் குறிப்பா டைம் டிராவல் சம்பந்தப்பட்ட மர்மம் நடக்குது அப்படின்றது தெரிய வருது. அங்க கட் பண்ணா ஒரு வயசான அம்மாவும் பையனும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்த அந்த பீட்டர் அப்படின்ற போலீஸ் ஆபீசரை பாக்குறதுக்காக போறாங்க. அங்கிருந்து அசோகனுக்கு கால் வருதுங்க. ஆக்சுவலா காலையில பீட்டர் அப்படின்ற ஒரு நபரை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சீங்களே, அவர் இறந்து போயிட்டாரு சார். அவரை பாக்குறதுக்காக ஒரு வயசான அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்க. நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, பீட்டரோட அம்மாவும் தம்பியும் போல அப்படின்ட்டு. அப்பதான் சார் இங்க சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வந்திருக்கிற அம்மாவும் பையனும் வேற யாரும் கிடையாது, இந்த பீட்டர் அப்படின்றவருடைய மனைவியும் பையனும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவை பார்க்கும்போதே கொஞ்சம் வயசான அம்மா மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இறந்து கிடக்கிற பீட்டர் கொஞ்சம் எங்கான ஆளா இருக்கிறாரு. அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் படி, 30 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போன என் புருஷன் இப்ப மீட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்களே, எங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி சொல்றாங்க. அசோகனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா இப்பதான் ஒரு அதிர்ச்சியை கண்ணால பார்த்தாரு, அடுத்தது இன்னொரு அதிர்ச்சியை காதால கேட்கிறாரு. நான் திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அங்க கட் பண்ணா இந்த டீனேஜ் பசங்களை துரத்திட்டு போகும்போது இந்த சேரும் சகதியோட இருக்கக்கூடிய ஒரு டெட் பாடியை இவங்க பார்த்தாங்க இல்லையா? ஸோ அங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வருவாங்க. அந்த நபருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு வேலட் எடுப்பாங்க. அந்த வேலட்ல இருக்கக்கூடிய ஐடி கார்டை பார்த்து அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. அங்க செத்து கிடக்கிறது வேற யாரும் கிடையாது, இவ்வளவு நேரம் இவங்க கூட இருந்த ரெஜி அப்படின்றவரு. இந்த இன்ஃபர்மேஷனை அங்க இருக்கிறவங்க கால் பண்ணி அசோகன் கிட்ட சொல்ல, சரக்கு கிரக்கு ஏதாவது அடிச்சிருக்கிறியா, அவன் தான் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னதே, கடைசியில் அவனே செத்து கிடக்கிறான்னு சொல்றீங்க அப்படிங்கும் போது, அதுதான் சார் எங்களுக்கும் புரியல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவர் கையில இருக்கக்கூடிய ரிங்கு, பிரேஸ்லெட் எல்லாத்தையுமே வச்சு பெர்ஃபெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கும் அசோகனுக்கும் என்ன பண்றதுனே தெரியலங்க. இப்ப ரெஜின்றவர் செத்துட்டாரு அப்படின்னு அங்கிருந்து போன் பண்ணி சொல்றாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ரெஜி சாக கிடையாது, காட்டுக்குள்ள இருந்து வெளியில போறதுக்கு வழியை தேடிக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய புதக்குழிக்குள்ள விழுந்துருவாருங்க. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்த ஆரம்பிப்பாரு. அந்த சத்தம் நம்ம ஹீரோடைய காதலையும் அசோகனுடைய காதலையும் விழுந்துரும். போய் பார்த்தா இவர் புதக்குழிக்குள்ள மூழ்கிட்டு இருப்பாரு. ரெஜியோட உயிரை காப்பாத்துறதுக்காக கையை கொடுப்பாங்க. அப்ப அசோகனுடைய கையில பாத்தீங்கன்னா ரெஜியோட கை நகம் கீறி ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். அந்த ரத்தம் மண்ணுல பட்ட உடனே பட்டுன்னு வேகமா பேஞ்சுக்கிட்டு இருந்த மழை பட்டுன்னு நின்றுங்க. திடீர்னு இருட்டு கட்ட ஆரம்பிக்கும், விசித்திரமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். இந்த சத்தத்தை கேட்க முடியாம இவங்க 3 பேரும் தவிப்பாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாத அசோகன் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல இருக்கக்கூடிய கன் எடுத்து மேல பார்த்து ஷூட் பண்ணிடுவாருங்க. கன் சவுண்ட் கேட்ட உடனே அந்த இடமே வேற மாதிரி மாறிடுது. நம்ம ஹீரோ எங்கேயோ ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்காரு. சாருன்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா 1960ல, அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த வெள்ளக்காரி ஜேம்ஸ் அப்படின்றவனை கொல்ல பார்த்தா இல்லையா, அந்த டைமுக்கு போயிடுறாருங்க. நீ யாரு அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளக்காரி கேட்க, பார்த்தா பின்னாடி ஜேம்ஸ் தலையில்லாத முண்டமா நின்னுக்கிட்டு இருக்கான். சோ ஜேம்ஸோட தலையை வெட்டி கொண்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிய வருது. இந்த வெள்ளக்காரி கையில இருக்கக்கூடிய கன்னை ட்ரிகர் பண்றா. அந்த சத்தம் கேட்ட உடனே பட்டுன்னு ஹீரோ நார்மல் ஆயிடுறாரு. இப்ப பகல் நேரத்துல இந்த காட்டுக்குள்ள நிக்கிறாரு. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம குழம்பி போய் நிக்கிறாருங்க. ஆனா நமக்கு புரியுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அதிக சத்தமோ இல்ல ரத்தமோ இந்த மண்ணுல பட்டுச்சு அப்படின்னா இந்த இடம் டைம் டிராவல் பண்ணுது அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோ எந்த காலகட்டத்தில் இருக்கிறாருன்னே தெரியல. பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. யாருமா நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட தம்பியை காணோம், என்னோட தம்பியை தேடிதான் இங்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி இருமா, உன் தம்பி எங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஃபர்தரா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஹீரோ கூட வந்து அசோக்ன்ற போலீஸ் ஆபீசர் அங்க செத்து கிடக்குறாரு. திடீர்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் வேற யாரும் கிடையாதுங்க, 1994 காட்டுக்குள்ள தப்பிச்சு வந்தானுங்க இல்லையா அந்த கைதிங்க. அவனுங்க போலீஸை போட்டு தள்ளிட்டு தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசோகனை போட்டு தள்ளி இருக்கானுங்க. அடுத்தது நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா
ஹீரோ எப்படியோ அவங்களை அடிச்சு விரட்டி விட்டுறாரு. இப்போ ஸ்டீஃபன் சார்ஜோட டீம்ல வந்து ஒரு போலீஸ் ஆபீசரை ஒரு மரத்துல கட்டி வச்சு சாவடிக்கிறானுங்க. மிரண்டு போன நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்டீஃபன் சார்ஜ் அங்க நார்மலா கன்னோட நம்ம ஹீரோ பாயிண்ட் பண்ணி யார் நீ அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, சோ இவரு தான் அந்த வாக்கி டாக்கில நம்ம கிட்ட உதவி கேட்டவர் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் சார், என் பேர் ஆனந்த் அப்படின்னு. உடனே இந்த ஸ்டீஃபன் சார்ஜ் கதையை சொல்றாரு, நாங்க இந்த மாதிரி ஒரு கைதியை தேடி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ, சார் இன்னைக்கு என்ன டேட் என்ன இயர் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சார் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க, சொல்லுங்க சார் அப்படிங்கும் போது 1994 அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது, சோ ஹீரோ டைம் டிராவல் பண்ணி பின்னாடி வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து இந்த முத்துவேலை பாத்தீங்கன்னா அந்த கைதிங்க எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முத்துவேலை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஸ்டீஃபன் சார்ஜ் அங்க இருக்கிற கைதியை ஷோல்டர்லயே ஷூட் பண்றாருங்க. ஷோல்டர்ல இருக்கக்கூடிய ரத்தம் மண்ணுல பட்ட உடனே அந்த இடமே இருட்டு கட்ட ஆரம்பிக்குது, பயங்கரமா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சோ இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே நடக்குதுங்க. இப்போ மறுபடியும் ஹீரோ டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாருங்க. சோ இது எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காக்கி சட்டை போட்ட ஒரு நபர் மரத்துல டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு சுருள் வடிவுல. அந்த காலகட்டத்துக்கு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்றத ஹீரோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப காட்டுக்குள்ள ஏதோ ஒரு கன் சவுண்ட் கேக்குங்க. பட்டுன்னு டைம் டிராவல் பண்ணி 1960க்கு போயிருவாரு. அங்க அந்த வெள்ளக்காரி ஷூட் பண்ண உடனே அந்த சத்தத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த காக்கி சட்டக்காரர் இருக்கிறார் இல்லையா, அந்த காலகட்டத்துக்கே வந்துடுறாரு. அந்த காக்கி சட்டக்காரரே நம்ம ஹீரோ பார்த்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து குழம்பி போய் கிடக்குறே அப்படின்ட்டு. அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுதுன்னா நீங்க யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேள்வி கேட்கிறாரு. இப்ப இந்த காக்கி சட்டக்காரரு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் காலகட்டத்துல. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா காக்காய்க்கு இந்த காட்டுக்குள்ள செல வச்சு காக்காயை தெய்வத்தோட மறு உருவமா பார்த்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வாழ்ந்த மக்களோட நம்பிக்கை என்னன்னா, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த இடத்துக்கு வந்து காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு போனா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும், அவங்களோட வருங்கால சந்ததியினர்கள் வந்துட்டு ஹாப்பியா வாழ்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது. சோ அந்த டைம்ல தான் இந்த போர்ச்சுகீசியர்கள் உள்ள வராங்க. இந்த போர்ச்சுகீசிய அரசர் இருக்கிறார் இல்லையா, அவரு பாத்தீங்கன்னா மக்களோட நம்பிக்கைக்கெல்லாம் எதிரா இருக்கிறாருங்க. இவங்களோட கடவுள் வழிபாடுகளை எல்லாம் தடுக்கிறாரு, ஆலயங்களை தீய வச்சு கொளுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை பண்றாருங்க. அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, கோயில்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்களை எல்லாம் திருடி நாடு கடத்துறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள மக்கள் வந்து காக்காய்க்கு ஒரு சிலை வச்சு வழிபட்டுட்டு வராங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த சிலையும் நாடு கடத்தணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாரு. பட் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து தடுத்து இருந்திருக்காங்க. தடுத்த மக்களை எல்லாம் அட்டாக் பண்ணி சாவடிச்சிருந்திருக்காங்க. யானையை வச்சு அந்த சிலையை அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்திருந்திருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. காக்காய்ங்கெல்லாம் வந்து தடுத்து இருந்திருக்குது. அந்த காக்காய்களை எல்லாம் சுட்டு தீய வச்சு கொளுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு சாபமா வந்து அமையுது. ஒரு மணி நேரத்துல இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் ராஜாவோட ஆட்களும் உள்ள வந்தாங்க இல்லையா. ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஆகுது, ஒரு நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் ஒரு வாரம் ஆகுது, ஒரு வாரம் ஒரு மாசம் ஆகுது, ஒரு மாசம் ஒரு வருஷம் ஆகுது. அவங்களால இந்த காட்டை விட்டு வெளியேற முடியல. இந்த காட்டுக்குள்ளேயே தான் டைம் டிராவல் பண்ணி வேற வேற இதுல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. இங்க தொடங்குனதுதான் இந்த பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த காக்கி சட்டை போட்டவரு அந்த நபரோட ஆர்மியில இருந்து வரான். இந்த காட்டுக்குள்ள ஒரு துளி ரத்தமோ இல்ல அதிக அளவு சத்தமோ ஏற்பட்டுச்சுன்னா டக்குன்னு டைம் மாறிடுமா, காலம் மாறிடுமா. சோ இது தொடர்ந்து இந்த காட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. சோ இதுக்குள்ள மாட்டினவங்க இதுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. அப்ப காட்டுக்குள்ள ஹெல்ப்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த காக்கி சட்டக்காரரு நம்ம ஹீரோவை பார்த்து, ஆக்சுவலா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி அப்படின்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா ஒருத்தர் இருந்தாரு, அந்த ராஜா. அவரு இந்த விஷயத்த பண்ணாம தடுக்கிறதன் மூலமா நம்மளால இந்த சாபத்துல இருந்து மீண்டு வெளியில வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்தை விட்டு ஹீரோ ஓடிடுறாருங்க. ஹெல்ப்னு சத்தம் போட்டுட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது, இந்த ரெஜி தான். இவர் அந்த புதைக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா அந்த இடத்துல அசோக்கும் ஹீரோவும் வந்து காப்பாத்துறாங்க. இன்னொரு ஹீரோ அங்க இருந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. இவங்க ஒரு கால சுழலுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெளிவா எல்லாம் புரியுதுங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் கவனிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு. சோ அதே மாதிரி ரெஜியோட நகம் அசோக்கோடைய கையில கீறுது. அந்த ரத்தம் மண்ணுல படுது. பட்டோனையே டக்குன்னு அந்த இடம் இருட்டா மாறுது. பட்டுனு இவங்களுடைய நிகழ்காலம் வேற ஒரு காலத்துக்கு தள்ளப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு குட்டி பொண்ணை பார்த்தாரு இல்லையா, அந்த குட்டி பொண்ணோட கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணும் அந்த பொண்ணோட தம்பியும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சு இந்த வழியா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, அதாவது அவங்களுடைய காலகட்டத்துல அங்க வெள்ளை கலர்ல ஒரு குதிரை இருந்திருக்குங்க. அந்த குதிரை பாத்தீங்கன்னா ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய குதிரை மாதிரி இருந்திருக்கும். அந்த குதிரையை பார்த்ததும் அந்த பையன் அட்ராக்ட் ஆயிட்டு காட்டுக்குள்ள ஓடி வந்திருப்பான். அந்த பையனை துரத்திக்கிட்டே அந்த குட்டி பொண்ணு வந்திருப்பா. தம்பியும் காணாம போயிருப்பா, அக்காவும் காணாம போயிருப்பா. இப்போ இந்த புதக்குழிக்குள்ள மாட்டிட்டு இருக்கக்கூடிய ரெஜி பாத்தீங்கன்னா அக்கா அக்கான்னு கத்த ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது அந்த சின்ன பொண்ணோடைய தம்பி நம்ம ரெஜி அப்படின்ட்டு. எப்படியே கஷ்டப்பட்டு அந்த புதக்குழிக்குள்ள இருந்து ரெஜி வெளியில வந்துடுறாருங்க. அப்படி வெளியில வரும்போது இந்த ஸ்கூல் பொண்ணை
கவனிக்கிறாருங்க. அந்த ஸ்கூல் பொண்ணை பார்த்தோடையும் இவருக்கு தெரிஞ்சு போச்சு அதுதான் தன்னுடைய அக்கா அப்படின்ட்டு. ஆனா அந்த ஸ்கூல் பொண்ணு இவர் சேரும் சகதியா இருக்கிறத பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. நில்லு, நான் தான் உன்னுடைய தம்பி அப்படின்னு இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு பின்னாடி ஓடி வருவாருங்க. அதை நம்ம ஹீரோ பாத்துருவாரு. ரெஜி சாரே, எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே வருவாரு. அந்த நேரம் பார்த்து அங்க இந்த டீனேஜ் பசங்க எல்லாம் வேட்டையாடுறதுக்காக வந்திருப்பாங்க. நமக்கு பின்னாடி என்னவோ ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த பொண்ணு யோசிக்காம கண்ணை ஷூட் பண்ணிடுவா. அப்ப புல்லட் இந்த ரெஜி மேல பட்டு கீழே விழுந்து இறந்து போவாரு. அப்ப அவருடைய பிளட் மண்ணில் படும். மறுபடியும் டைம் டிராவல் நடக்கும். இப்போ நம்ம ஹீரோ ஜார்ஜோட காலகட்டத்துக்கு வந்துருவாரு. அப்போ ஜார்ஜ் கூட இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த கைதிங்க கிட்ட இருந்து காப்பாத்துவாருங்க. இப்போ ஜார்ஜ் கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு இந்த கைதிங்களை பிடிக்கிறத நிப்பாட்டிட்டு இந்த காட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு. என்ன சார், கேரளா போலீஸ்ல இருக்கேன்னு சொல்றீங்க, நீங்களும் இந்த மாதிரி மத்தவங்கள மாதிரியே பேசுறீங்க இந்த காட்டை பத்தி, கைதிங்களை பிடிக்கணும் சார் அப்படிங்கும் போது, சார் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, உங்களுக்கு பையன் பிறக்க போறான், அந்த பையனை பாக்குறதுக்கு உயிரோட இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க இவர் பயங்கர ஷாக்கிங்கோட இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும், யார் ராணி அப்படின்னு கேட்க பட்டுன்னு நம்ம ஹீரோ அவருடைய பர்ஸ் எடுத்து, என்னுடைய அப்பாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, என்னுடைய அப்பா பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பாரு, காட்டுக்குள்ள போய் என்னுடைய அப்பா மர்மமான முறையில காணாம போயிட்டதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை காட்டி ஐடி கார்டை காட்ட, அந்த ஐடி கார்டுல நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஃபாதரோடைய பேரு ஸ்டீஃபன் ஜார்ஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அந்த போட்டோல இருக்கிறது இந்த ஸ்டீஃபன் ஜார்ஜ் தான். சோ இந்த ஸ்டீஃபன் ஜார்ஜ் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அப்பா தான். ஸ்டீஃபன் ஜார்ஜுக்கு ஒண்ணுமே புரியல, என்னையா சொல்றேன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப முத்துவேல் அப்படின்ற அந்த போலீஸ் ஆபீசரை அந்த ரெண்டு கைதிங்க பிடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, தயவு செஞ்சு ஷூட் பண்ணிடாதீங்க, ஷூட் பண்ணா நம்ம திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருப்போம், அவனுங்க போனா போயிட்டு போறானுங்க, அவனுங்களை வெளியில வச்சு கூட அரெஸ்ட் பண்ணிக்கலாம், முதல்ல நம்ம இந்த காட்டை விட்டு வெளியில போறது எப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைப்பாருங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட 4 தமிழ்நாடு போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க. சோ இவங்க 5 பேருமே பாத்தீங்கன்னா அந்த கோயில் கிட்ட வந்துடுறாங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியில போறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நடந்து போனா திரும்பவும் அந்த பாதை இந்த கோயில் கிட்டே கொண்டாந்து விட்டுருது. இன்னொரு ஆபீசர் பாத்தீங்கன்னா இந்த வழியில போலாம் அப்படின்னு வேற வழியை சொல்றாரு. அந்த பாதையும் பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த கோயில் கிட்டே கொண்டாந்து விட்டுருது. இவங்க எந்த வழியா போனாலும் கடைசியில அது கோயில் கிட்டே கொண்டு வந்து விடுது அப்படின்றது தெரிய வருது. சரி ஒண்ணு பண்ணலாம், நம்ம எல்லாம் ஒன்னா போறதுனாலதான் திரும்ப திரும்ப கவனம் இல்லாம இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம், எல்லாரும் தனித்தனியா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனித்தனியா போனாலும் எல்லாரும் கடைசியில இதே கோயில் கிட்ட தான் வந்து சேர்றாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு அந்த காக்கி சட்டக்காரருடைய ஞாபகம் வருதுங்க. அவரு மரத்துல பாத்தீங்கன்னா சுருள் வடிவுல ஒரு டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா, ஒருவேளை அதுதான் காட்டுக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கோயிலை அழகா வட்டம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வட்டம் அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோயில இருந்து தூரமா நகர ஆரம்பிக்கிறாங்க. சோ இதன் மூலமா நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த முத்துவேல் அப்படின்றவருக்கு சத்தம் கேக்குதுங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோட்டு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சார், வண்டி சத்தம் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. சும்மா போனாலும் இந்த கைதிங்க சும்மா இருக்கிறானுங்களா, இந்த போலீஸ்காரங்களை ஒவ்வொருத்தங்களையா புடிச்சு போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வம்புக்கு வர ஆரம்பிக்கிறானுங்க. முத்துவேல் அப்படின்ற போலீஸ் ஆபீசரை கொலையே பண்ணிடுறானுங்க. அடுத்து ஜார்ஜையும் கொலை பண்றதுக்கு முயற்சி செய்யும் போது ஹீரோ வந்து காப்பாத்திடுறாரு. அந்த கைதிங்க கூட சண்டையும் போடுறாரு. ஆனா அவங்க உடம்புல இருந்து ஒரு சட்டு ரத்தம் வந்துடக்கூடாது, அதே சமயம் சத்தமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒவ்வொருத்தங்களையா டார்கெட் பண்ணி அந்த கைதிங்களுடைய தலையை திருகி சாவடிக்கிறாருங்க. மொத்தம் 4 கைதிங்க 3 கைதிங்களோட கதையை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த ஸ்டீஃபன் ஜார்ஜ் மற்றும் பீட்டர் அப்படின்றவரு போய்கிட்டு இருக்கும் போதே இந்த பீட்டருக்கு உடம்பு சரியில்லாம வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல சார் பரவாயில்ல போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்தரா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த 4வது கைதி இருக்கான் இல்லையா, அவன் ஜார்ஜோடைய ஒரு குச்சியை வச்சு குத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். அந்த குச்சியை நம்ம ஜார்ஜ் வெடுக்குன்னு புடுங்குறாருங்க. அப்போ அந்த குச்சியில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்துருது. பட்டுன்னு அந்த இடமே மாற ஆரம்பிக்குது, பயங்கரமா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது பட்டுன்னு நார்மல் ஆயிருது. இந்த வாட்டி இவங்க 3 பேரும் டைம் டிராவல் பண்ணல போல. சோ இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய மத்தவங்க டைம் டிராவல் பண்ணிருப்பாங்க போல. பீட்டர் சொல்றாரு, சார் சத்தம் இங்க இருந்து தான் வருது, இங்கதான் ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல சார் சத்தம் இங்க இருந்து வருது, இங்கதான் ரோடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு பக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பீட்டருக்கு கோவம் வந்துருது. இல்ல சார் இவன் ஏதோ நம்மள சொல்லி குழப்ப பாக்குறான், தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்ச கேளுங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ சொல்றாரு, வண்டி சத்தத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம், காக்காய் சத்தத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கா சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா தூரத்துல ஒரு அம்பாசிடர் கார் தெரியுதுங்க. அந்த அம்பாசிடர் காரை இவங்க போய் வழிமறைக்கிறாங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, நாங்க போலீஸ் தான் அப்படின்ட்டு. உடனே அந்த வண்டிக்குள்ள பீட்டரையும் ஸ்டீஃபன் ஜார்ஜையும் உட்கார வச்சு நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வரலையா அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் கேட்கிறாரு. நம்ம ஹீரோ இந்த டிரைவர் கிட்ட இது என்ன இயர் அப்படின்னு கேட்க 94 அப்படின்றாரு. இந்த இயர்ல என்னால சர்வைவ் ஆக முடியாது, நான் திரும்பவும் காட்டுக்குள்ளேயே போறேன், நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சிடறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கையில பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஜார்ஜோடைய கன் இருக்கு. நேரா அந்த காக்கா சிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு
கண்ணை வச்சு தன்னோட தலையை தானே ஷூட் பண்ணிக்கிறாருங்க. பட்டுன்னு பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனோட ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்சார் இல்லையா, அதே இடத்துல கண்முழிக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல சீனே வேற மாதிரி இருக்குதுங்க. பக்கத்துல நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கிறாரு. அவர் தான் ஸ்டீஃபன் ஜார்ஜ். ஹீரோ பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல போய் சில விஷயங்களை மாத்தினதுனால பிரசன்ட்ல பல விஷயங்கள் மாறி இருக்கு. நம்ம ஹீரோக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய கையில வாங்கி பாக்குறாரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வேற ஊருக்கு போஸ்டிங் கிடைக்குது. நம்ம அந்த காட்டுக்குள்ள செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வெளியூருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வராரு. அப்படி ஜீப்ல வந்துகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அசோக் சாரோடைய காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல அப்படின்னு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்றாரு. அசோக் சாரா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தா பாஸ்ட்ல இருந்தார் இல்லையா, அவரே தான் அங்கேயும் இருக்கிறாரு. அவர் இந்த ஜீப்ல ஏறிக்கிறாரு. ஸ்கிரீன் பிளேல சேஞ்சஸ் நடந்திருக்கதே தவிர ஆனா சம்பவம் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஜீப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அசோக்குக்கு ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி ரெஜின்ற போலீஸ் ஆபீசர் டீனேஜ் பசங்களை எல்லாம் புடிச்சு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு சார், அவர் ஏதாவது பண்றதுக்குள்ள உடனடியா வாங்க அப்படின்னு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாமே நடந்ததே தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. திடீர்னு இவங்க ஜீப் முன்னாடி ஏதோ ஒன்று அடிப்பட்ட மாதிரி இருக்குதுங்க. என்னென்ன அதிர்ச்சியோட போலீஸ்காரங்க எல்லாம் இறங்குறாங்க. பார்த்தா ஒரு டீனேஜ் பொண்ணு தான் அந்த வண்டியில அடிபட்டு விழுந்து கிடக்குறா. போன வாட்டி பீட்டர் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் தானே அடிபட்டு விழுந்தாரு. ஆனா இந்த வாட்டி ஒரு டீனேஜ் பொண்ணு. அந்த பொண்ணு உடனடியா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜீப்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவ லைட்டா கண்ணை திறந்து நம்ம ஹீரோவை பார்த்து அப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா. என்னடா அது அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கோட அந்த பொண்ணோட மொபைல் எடுத்து பார்த்தா மொபைல் வால்பேப்பர்ல நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு ஒன்னா நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு கொண்டு போற வழியிலே இறந்து போயிடுறா. உடனே ஹீரோ ஜீப்பை விட்டு இறங்கி தன்னோட மனைவிக்கு போனை போட்டு நம்ம பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அவளுக்கு என்ன, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மனைவி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஹீரோடைய பொண்ணு வளர்ந்து அவளுடைய டீனேஜ் வயசுல காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக வந்து அவளும் இந்த சுழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தெரியுது. ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாரு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஆனா இந்த சுழல் இன்னும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அப்ப நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாருங்க. அது என்ன உருவம்னு பார்த்தா வெள்ளை கலர் குதிரையில அந்த போர்ச்சுகீசிய ராஜா இருக்கிறார் இல்லையா, அப்படியே ஹீரோவை பார்த்து எகத்தாளமா சிரிச்சபடி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியுது. அந்த காக்கி சட்டை போட்ட ஒரு நபர் சொல்லியிருந்தார் இல்லையா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னா அந்த போர்ச்சுகீசிய ராஜா காலகட்டத்துல போய் அவர் இந்த காட்டுக்குள்ள ஒரு சம்பவத்தை பண்ணார் இல்லையா, அந்த சம்பவத்தை பண்ணாம தடுத்தால் மட்டும்தான் இந்த சாபம் நீங்கும், எல்லாரோட லைஃபும் நார்மலா இருக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் இதுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு. அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இங்க நடந்துகிட்டு இருக்குது. இத்தோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா விஷுவலா பாருங்க, கண்டிப்பா புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம டே டு டே லைஃப்ல ஃபன்னான என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடிய படங்கள்லாம் நிறைய பாக்குறோம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி பிரெயினுக்கு வேலை கொடுக்கக்கூடிய படங்கள் வந்தா அதை வரவேற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் மலையாளத்துல இருக்கு. நாங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல தமிழ்நாடு மற்றும் கேரளா போலீஸ் ஆபீசர்ஸோட கதையெல்லாம் வந்து போறதுனால பாதி படம் தமிழ்ல தான் ஓடும். அதனால தாராளமா நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.